கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு முறை திருச்சியில் குதிரை வண்டிக்காரர்கள் எங்களுடைய அந்த சங்கத்தை திறந்து வைக்கணும்னு கூப்பிட்டாங்களாம். குதிரை வண்டிக்காரர்கள் அப்போ எல்லாம் குதிரை அதில் ஒரு குடும்பமே ஏறி போகும். அப்போ ஒருத்தர் கேட்டாராம், இதுக்கெல்லாம் நீங்கள் போகணுமா, குதிரை வண்டிக்காரவங்க நடத்துகிற விழாவுக்கெல்லாம் நீங்கள் போகணுமா அப்படின்னு. என்ன அப்படி சொல்லிட்டேன், இவங்க ஒருத்தவங்க தான் முன்னுக்கு வா முன்னுக்கு வா முன்னுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா பின்னாடி போனால் குதிரை மேலே போயிடும். அதனால் உட்கார்ந்துருக்கால வண்டியில் முன்னாடி வான்னு சொல்கிறார்ல, உலகத்திலேயே முன்னுக்கு வான்னு சொல்லக்கூடிய ஒரே ஆட்கள் இவங்க தான். அதனால் அவங்க சங்கத்தை திறந்து வைக்கிறேன் அப்படின்னாராம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழை வாழ்த்தி வாணியம்பாடி என்று சொல்லுகிற போதே அதிலே முத்தமிழ் மன்றத்தை பிரித்துவிட்டு தனியாக பேச முடியாது. முத்தமிழ் மன்றம் என்றால் அது வாணியம்பாடி தான் என்று உலகம் முழுவதும் அறியும். அத்தகைய பெருமையோடு அந்த அழைப்புதலை அவங்க அனுப்புகிற போது பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே தேதி வாங்கிடுவாங்க. இப்போல்லாம் ரேட்டு கூட, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அப்போயே வாங்கிட்டிருக்கேன். அப்போ அது ரொம்ப பேர்த்துக்கு புரியல. அதனால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிடுறேன். நாகேஷ் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்தப்ப ஜெமினி அதிபர் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தாராம். நான் சொல்கிற படங்கள்லாம் கொஞ்சம் பழசாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்குங்க. அந்த படத்தில் அவர் ஒப்பந்தம் பண்ணாங்களாம். அதில் நகைச்சுவை பகுதி மாத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய அந்த கதைவசனத்தில் வந்த படம் அது. துப்பறியும் சாம்புன்னு தேவன் அவர்கள் எழுதின அந்த பகுதியை மாத்திரம் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் அவர் நடிக்க கேட்டப்போ கூப்பிட்டப்ப யாரும் ஜெமினி வாசன்கிட்ட போய் காசு கேட்க மாட்டாங்களாம், எவ்வளவு ரேட் பேச மாட்டாங்களாம். அவர் போய் எனக்கு அந்த காலத்தில் 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாராம். ஒன்றுமே பேசாமல் சரி உடனே நீங்கள் கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுங்கன்ட்டாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, என்ன அவர் 5000 ரூபா கேட்குறாரு, நம்ம உடனே நீங்கள் சரின்ட்டீங்கன்னு பொறு அப்படின்ட்டாராம். சொல்லிவிட்டு படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து முடித்து 1.5 வருஷம் கழித்து பார்த்தா நாகேஸ்வருடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டி போயிருக்கு. இப்போ சொன்னாராம், அன்னைக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு பேசாமல் நடிக்க வச்சுவிட்டோம்ல, இப்போ நம்ம கேட்டிருந்தோம்னா ₹1,00,000 மேலே இவருக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அவரவர்களுடைய வளர்ச்சிங்கிறது எத்தகைய முடியுது அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுபோல் எங்களை வளர்த்தது எதுன்னா இந்த முத்தமிழ் மன்றம் தான், வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி அரங்க நிறைந்த கூட்டத்தை பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இந்த கொரோனா காலத்துலலாம் எங்களை ஆன்லைனில் பேச விட்டுருவாங்க. இந்த ஆன்லைனில் பாடம் எடுக்கிற டீச்சருக்கு படுற பாடு, இங்கிட்ட அந்த அம்மா நடத்திக்கிட்டு இருக்கோம், அங்கிட்ட அந்த கிளவி இட்லியை ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பயலுக்கு அவன் நல்லா தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கான். இதெல்லாம் நம்ம பார்ப்போம், தெரியும். எங்களை பேச கூப்பிடுவாங்க, ஒரு 600 பேர் ஸ்க்ரீனில் வருவாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் பேசுவோம். அதில் சில பேர் அவங்க மியூட் பண்ணால் தான் நாங்கள் பேசுகிறது கேட்கும். அது மட்டும் இல்லை, அவங்க பேசுகிறதே எங்களுக்கு கேட்கக்கூடாது. ஆனால் பலருக்கு அது தெரியாது. மியூட் பண்ணாமல் விட்டு என்ன ஆயிரும் தெரியுமா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு ஒரு அம்மா அவன் இன்னும் முடிக்கலையா அப்படின்னு கேட்குது. என்னைய ஒரு வீட்டில் விடாமல் நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது, அது அங்கிட்டு குலைக்குது, நான் இங்கிட்டு பேசுகிறேன், அப்படி வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க, அமர்த்து நிப்பாட்டின்னு சொல்ல முடியுமா? என்ன மற்ற ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா, கையில் செல்ஃபோனில் இப்படி பார்த்துக்கிட்டே போகிறார் போட்டிருக்கு. இப்படி முந்திரி பருப்பு திங்கிறாரு, பக்கோடா காட்டி காட்டி தின்னுக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே காரில் ஏறி போகிறாரு. எனக்கு என்ன பயம்னா அப்படியே பாத்ரூம் போயிடுவாரோன்னு எனக்கு ஒரு, ஏன்னா அவர் இயல்பாக தான் அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, நமக்கு ஒன்றும் இல்லை. தமிழ் மேலே உள்ள ஆர்வம் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால எங்கே இருந்தாலும் கேட்கணும்னு நினச்சி அப்படியெல்லாம் ஆளே இல்லாமல்லாம் பேசியிருக்கோம். நாங்கள் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு போகிறோம், 5 லட்சம் பேர் கொண்ட உலகத்தமிழ் மாநாட்டிலையும் பேசியிருக்கோம். ஆளே இல்லாத ஆல் இந்தியா ரேடியோ, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே உட்காந்து நம்மளாக பேசுகிறோம்.
அதில் அவங்க அங்கங்கே சொல்லுவாங்க, அந்த சிக்னலை காட்டுவாங்க. அதுக்கு ஏற்றபடி நம்ம போகணும், பேச்சை முடிக்கணும், கரெக்டாக வரணும். அதில் முடிக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, அதுக்குன்னு சில சிக்னல் வச்சுருப்பாங்க. ரெட்டு லைட் போடுவாங்க, அதே மாதிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, அப்படிம்பாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆரம்பிக்கலாம்ங்கிறது சொல்லுவாங்க. சில சமயம் இந்த இதில் கிராமத்து கலைஞர்கள் வருவாங்க, அவங்களுக்கு இந்த நடைமுறைகள்லாம் தெரியாது. அதில் ஒருத்தர் பாடுறதுக்காக வந்து உட்கார்ந்துருந்துருக்காரு. அவங்க அங்கேருந்து அப்படின்னு இருக்காங்க, எந்திரிச்சு ஒடியான்ட்டார். என்னங்க அப்படின்னு சொல்லி, உள்ளே உட்காருங்க, நாங்கள் முடிச்சுட்டு கூப்பிட்றோம். அதே மாதிரி நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, அது ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு. அவரோ கண்ணை மூடிட்டு வாசிச்சுட்டு இருக்காரு, லயிச்சிட்டார் ராகத்தில். அப்படியே இவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, தலையெல்லாம் கொடுத்து ஆடி குத்தி நடக்கலை, ஏன்னா உள்ளே போக முடியாது. இப்படிலாம் காட்டுறாரு ஒருத்தர். உடனே அப்போ தான் அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு அந்த நாதஸ்வரத்தை அப்படி சுற்றி சுற்றி வாசிச்சிருந்துருக்காரு. ஓ, இப்படி வாசிக்க சொல்கிறாரு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் நாங்கள் பேசுவோம். இந்த மாதிரியான அரங்கம் நிறைந்தும் வெளியிலும் இருக்கக்கூடிய பெருமக்கள். இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நேரலையாக போகுதா, தமிழில் கேட்டுறேன், லைவா போகுதா? சரி சரி. நேரலையில் என்ன ஒரு பெரிய சிரமம்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்காந்து கவனமாக இருக்கணும். ஒரு கல்யாண வீட்டில் போய் நேரலை கொடுத்து அந்த கல்யாணத்தை, அதில் இங்கே பட்டிமன்றம் வேறு பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தர் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறாரு, அதுக்குள்ளே 6 காப்பி குடிச்சிட்டீங்க போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. லைவில் நான் காப்பி குடிக்கிறது தெரியுது, நான் சொன்ன கருத்தை பற்றி யாரும் கவலைப்படல, அதுக்குள்ளே 6 காப்பி குடிச்சிட்டீங்க போட்டிருக்கு. இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ தான் படம் போட போகிறாங்க. நம்ம அப்போ கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, எழுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டில் போடுறாங்கன்னு அர்த்தம், எழுத்து போடுறாங்க. எழுத்து போடுறது என்னென்னா, என்ன படம், யார் நடிச்சிருக்காங்கன்னு. இப்போ நான் படத்தோட பேர் சொல்ல போகிறேன். அதாவது, மனித மனத்தை மேன்மைப்படுத்துவது எது? ஒரு கேள்வி. மனித மனத்தை மேன்மைப்படுத்துவது எது? கலை அப்படின்னு ஒரு அணி, இலக்கியம்தான் என்று பேச ஒரு அணி. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு முதல்ல தலைப்பு புரியணும். என்ன தலைப்பில் பட்டிமன்றம் பேசுனாங்க, அது என்னமோ அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வாட்டுக்கு உட்காந்துருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வெளியே வந்து பேரை படிப்பாங்க. ஏன்னா என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாது. இப்போ அது எப்படி வந்துச்சு தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது. அதில் ஒரு இது கொடுப்பாங்க, 5ஆம் கிளாஸ் பாட புஸ்தகம் மாதிரி ஒன்று. அதை வாங்கி பார்த்தா லைட்டும் இருக்காது, 0 வாட் பல்பு, பூரா இங்கிலீஷு. சில பேர் உத்து பார்த்துட்டு, நான் அவர் சாப்பிட்றத கொண்டு வாங்க அப்படின்னு பார்த்து, அவர் சொல்லுவார், அது எச்சி, வேற கொண்டு வரேன். சரி போ, எதையாவது கொண்டு வா, நான் சாப்பிட்டு போகிறேன். இருக்கட்டும். தலைப்பு மனித மனம், அதை மேன்மைப்படுத்துவது எது? மனம்னு ஒன்று இருக்கா? இப்போ ஒரு மருத்துவர் ஐயா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறோம், ஐயா மனம் என்பது ஒரு ஆர்கனா, ஒரு உறுப்பான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நுரையீரல் உறுப்பு, இதயம் உறுப்பு, கல்லீரல் உறுப்பு, கிட்னி உறுப்பு, அது வைட்டல் ஆர்கன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக. மூளை எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப முக்கியமானது மூளை. இதெல்லாம் சரி, இதெல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியும். மனம் என்பது அப்படிப்பட்டது அல்ல, அது எண்ணம், அது சிந்தனை. அதனால தான் உங்களுக்கு தெரியும், மூலதனம் என்ற ஒரு நூலை எழுதிய காரல் மார்க்ஸ் அவர்களுடைய மரணத்தை எப்படி தெரியுமா உலகத்தில் அறிவித்தாங்க? அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னாங்க. சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார்னு என்ன அர்த்தம்னா, அவர் இறந்து போனாருங்கிறத, சிந்தனை நின்றுச்சுன்னா மனுஷன் அதோடு அதனால தான் சிந்தனை செய் மனமே தினமே. அம்பிகாபதி படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எழுதினவர் யாருன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லோரும் எதாக இருந்தாலும் கண்ணதாசன் சொல்லிவிட்டு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கேடி சந்தானம் என்ற ஒருவர் எழுதின பாட்டு அது, கேடி சந்தானம். கண்ணதாசன் அதில் எழுதலையான்னு கேட்காதீங்க, எழுதியிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு அம்பிகாவதியில், அதுவும் ரொம்ப கேட்டு வாங்கினாராம். யார்கிட்ட? அந்த அம்மா பானுமதி. அப்படியா, யார் அது? அவர் எழுதுறாரா? வர சொல்லுங்கள். வந்தவுடனே அவர்
சடார்னு பாயை போட்டு ஹார்மோனியத்தை வச்சு டக்குன்னு பாட்டு ஆரம்பித்து டியூனுக்கு சொல்லித்தாரு. இதை கேட்டோடனே அந்த அம்மா ஆடி போச்சு. ஏன் தெரியுமா? இந்த அம்மா பேர் வர்ற மாதிரி வேற அந்த பாட்டில் எழுதிவிட்டார். அந்த பாட்டு தான் படத்தில் 2 முறை வரும். கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியில மானேன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த பாட்டு. அதை பானுமதியும் பாடுவாங்க. கடைசியாக ஒரு வரி முடிப்பாருங்க, மாறி வரும் பானுமதி வானகத்து மீனே அப்படிம்பார். மாறி வரும் பானுன்னா சூரியன், மதியன்னா சந்திரன். இந்த பேருக்கான பொருளை பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து எப்போவும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். மாறி வரும் பானுமதி வானகத்து மீனேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அவ்வளோ மகிழ்ந்து போச்சாங்க. இந்த முத்திரையிடை வச்சு பாடுற மாதிரியான செய்தி அது. அதனால் மனம் என்கின்ற ஒன்றை நாம் மேன்மைப்படுத்தினால்தான் நாம் மற்றவற்றிலிருந்து வேறுபடுகிறோம். விலங்குக்கு மனம் இருக்கான்னு நமக்கு தெரியல. இருந்திருந்தால் கறிக்கடையில் கேட்பாங்க, 1/4 கிலோ மனம் போடு, சாப்பாடு மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்முடைய எண்ணம் அதுதான். அதுவும் உலகத்திலேயே வேகமானது எதுன்னு கேட்டபோது வில்லி பாரதத்தில் நச்சுப்பைகை சருக்கத்தில் தர்மன் சொல்கிறான், உலகத்திலே வேகமானது மனம் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க நேரத்தில் உங்கள் மனசு வீட்டுக்கு போய் கதவை பூட்டிட்டோமான்னு பார்த்துட்டு வந்துடும். செருப்பை வெளியே போட சொல்லிக்கிட்டோம், உயிர் போய் வரும். நிறையா பார்த்துருக்கோம். இந்த ஊர் காரைக்குடியில் கல்யாணம்லாம் வீட்டில் நடக்கும். நான்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போய் செருப்பை வெளியே போட சொல்லிட்டாங்க. செருப்பு போட்டு உள்ளே போய் உட்காந்துருந்தோம். ஃபோன் வந்துச்சு, வெளியே போய் பேசலான்னு வந்து பார்த்தா நிறைய செருப்பாக கிடக்குது, என்னதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் மனைவிட்ட போய் கேட்டேன், எங்கே போட்டோம்னு தெரியலையேன்னு. அவங்க சொன்னாங்க, அந்த மாடிப்படிக்கிட்ட போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 500 செருப்பு. அப்புறம் திருப்பி போய் கண்டுபிடிக்க முடியலை. இந்த பாருங்க, வாஷ் பேஷன் பக்கத்தில் மாடிப்படி, அது பக்கத்தில் போய் பாருங்களேன். பெண்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்கள், வச்ச பொருள் அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க. போடல ஒருத்தர் என் தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டா, அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா. அவன் என்னை செருப்பு திருடுன்னு நினச்சிருந்துருக்கான். நான் போயிட்டு வேறனா நல்ல செருப்பாக தேட்டரை போட்டிருக்கே அப்படின்னு நினச்சி நான் உடனே அவன் கையை தட்டி விட்டு, இங்கே இது ஏன் செருப்பு அப்படின்னேன். நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறேன். மனசை ஒருங்குபடுத்திட்டு அருமையாக உட்காந்து கேட்டால் போதும். உலகத்தில் எதை வேணாலும் மாற்றிடலாம், எதையும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சிடலாம். தாய்மானவர் சொல்கிறார், கந்துக மதக்களிலை வசமாக எடுத்தலாம், கரடி வெம்புலி யானையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற் சொல்லலாம். பாட்டு பெருசு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். செய்ய முடியாதெல்லாம் செய்யலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது. அந்த மனம் விலங்குகளிலிருந்து வேறுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை மேன்மைப்படுத்துவது எது?